வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். எரிபொருள் விலை 10 சென்ட் குறைக்கிறது. நாளை முதல் புதிய விலை அமல். நாட்டில் நாளை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து பெட்ரோல் RON 97, மானியமில்லாத RON 95 மற்றும் தீபகற்ப மலேசியாவிற்கான டீசல் ஆகியவற்றின் விலைகள் லிட்டருக்கு 10 சென்ட் குறைக்கப்படுவதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய விலையின்படி RON 97 லிட்டருக்கு 4 ரிங்கெட், மானியமில்லாத RON 95 லிட்டருக்கு 3 ரிங்கெட் 37 சென்ட், தீபகற்ப மலேசிய டீசல் விலை லிட்டருக்கு 3 ரிங்கெட் 97 சென்ட் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலைகள் வரும் ஜூலை 8ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். அதே வேளையில் பூடி 95 திட்டத்தின் கீழ் மானிய விலையில் RON 95 பெட்ரோல் லிட்டருக்கு 1 ரிங்கெட் 99 சென்டாகவும், பூடி டீசல் திட்டத்தின் கீழ் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கெட் 10 சென்டாகவும் எவ்வித மாற்றமும் இன்றி தொடர்ந்து நீடிக்கும் என நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. உலகளாவிய விநியோக நிச்சயமற்ற நிலையிலும் நாட்டின் எரிபொருள் இருப்பை பாதுகாக்க பொதுமக்கள் தங்களின் பயணங்களை முறையாக திட்டமிடுமாறு நிதி அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. பாரிசான் நேஷனல் கூட்டணியை நிராகரித்து கடந்த தேர்தல்களில் பரிகத்தான் நேஷனல் கூட்டணிக்கு ஆதரவளித்த வாக்காளர்கள் தற்போது பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியை தங்களின் சிறந்த தீர்வாக கருதுவார்கள் என்று ஜாசிகா வியூக இயக்குனர் லியூ சின் தாங் தெரிவித்துள்ளார். ஜொகூர் மாநில தேர்தலில் பரிகத்தான் நேஷனல் போட்டியிடாத தொகுதிகளில் அம்னோ பாரிசான் நேஷனல் வேட்பாளர்களை ஆதரிக்குமாறு பாஸ் தனது தொண்டர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அம்னோ மற்றும் பாஸ் ஆகிய இரு கட்சிகளும் ஒரே குடையில் ஊறிய மட்டைகள் என்பது நிரூபணமாகி உள்ளதாக லியூ சின் தாங் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மலாய் இஸ்லாமிய ஒற்றுமை என்ற போர்வையிலும் ஜாசிகா கட்சியை ஒரு பூதமாக காட்டியும் மலாய் வாக்காளர்களின் வாக்குகளை பெற அம்னோவும் பாஸும் மறைமுகமாக கூட்டு சேர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டிய துணை நிதி அமைச்சரான லியூ சின் தாங், கூட்டரசு அளவில் ஏற்கனவே திறம்பட செயல்பட்டு தங்களை நிரூபித்துள்ள பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணிக்கு மக்கள் தங்களின் பேராதரவை வழங்குவார்கள் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள 16வது ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலப்பரப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் கூட்டரசு அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை எந்த வகையிலும் பாதிக்காது என்று பாரிசான் நேஷனல் கூட்டணியின் துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியல் இயக்கவியல் மாறியுள்ளதால் பழைய சிந்தனைகளுக்குள் நாம் சுருங்கிவிடக்கூடாது என்று குறிப்பிட்ட அவர் கடா, பர்லீஸ், கிளாந்தான், திரங்கானு மற்றும் சபா போன்ற மாநிலங்களின் தற்போதைய அரசியல் சூழல்களே இதற்கு சிறந்த உதாரணங்கள் என்றார். சிம்பாங் ஜராம் மற்றும் புக்கிட் நானிங் தொகுதிகளில் பாரிசான் நேஷனல் வேட்பாளர்களுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் ஜொகூர் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை தக்க வைக்க பொதுமக்கள் தொடர்ந்து பாரிசான் நேஷனல் கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் மீதான ஊழல் மற்றும் பண மோசடி வழக்கு மேல்முறையீட்டு தீர்ப்பை கூட்டரசு நீதிமன்றம் திடீரென ஒத்திவைத்ததற்கு மலேசிய சோசியலிச கட்சியான PSM கடும் அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது. இன்று வழங்கப்படவிருந்த இத்தீர்ப்பு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஒருவரான நீதிபதி ருசிமா கசாலி உடல்நலக் குறைவால் மருத்துவ விடுப்பில் சென்றதால் வரும் ஜூலை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் அபுபக்கர் ஜாயிஸ் அறிவித்தார். தீர்ப்புக்கான எழுத்துப்பூர்வ அறிக்கை தயாராக உள்ள நிலையில் இந்த ஒத்திவைப்பு நிகழ்ந்துள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள PSM கட்சியின் துணைத் தலைவர் S. அருட்செல்வன், எழுத்துப்பூர்வ தீர்ப்பு தயாராக இருக்கும் போது மற்ற நீதிபதிகள் அதனை வாசித்திருக்கலாம். இந்த ஒத்திவைப்பு தேவையற்றது. சைட் சாடிக்கிற்கு எதிரான இந்த வழக்கு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று சாடியுள்ளார். கடந்த 2023 குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சைட் சாடிக் 2025 ஜூன் மாதம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். அதை எதிர்த்து அரசு தரப்பு தொடர்ந்த மேல்முறையீட்டின் தீர்ப்பே தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் சுங்கை பாலாங் தொகுதியில் PKR சார்பில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார் ஐனா சுரையா படாருடின். PKR கட்சியின் ஸ்ரீகண்டி பிரிவின் தேசிய துணைத் தலைவரான இவர் சவுத் ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் கடல்சார் பொறியியல் பட்டதாரி ஆவார். கப்பல் போக்குவரத்து மற்றும் எண்ணெய் எரிவாயு துறைகளில் இவருக்கு இருக்கும் விரிவான தொழில்முறை அனுபவத்தால் உள்ளூர் மக்களிடையே கப்பால் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். அண்மையில் இப்பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பக்கத்தான் ஹரப்பான் தகவல் தொடர்பு இயக்குனரும் தொடர்புத்துறை அமைச்சருமான டத்தோ ஃபமி ஃபாட்சேல்
பகத்தான் ஹரப்பான் கூட்டணி எப்போதும் இளைஞர்களின் குரலுக்கு மதிப்பளிக்கிறது. அதற்கு சான்றாகவே சிறந்த தகுதியும் தொழில் முறையும் பின்னணியும் கொண்ட ஐனா சுராயா போன்ற துடிப்பான இளம் தலைவர்களை வேட்பாளர்களாக முன்னிறுத்தியுள்ளோம் என்று பாராட்டியுள்ளார். மேலும் இத்தொகுதியில் நிலவும் பலவீனமான இணைய சேவை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதி அளித்தார். தனது கடல்சார் பொறியியல் அறிவை கொண்டு பரைட் ஜாவா மற்றும் பந்தாய் லெக்கா ஆகிய பகுதிகளில் உள்ள மீன்பிடி தொழிலை நவீனமயமாக்கப் போவதாக ஐனா சொராயா தெரிவித்துள்ளார். படகு துறைகளை மேம்படுத்துதல், நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல், பெண்களுக்கு தொழில் பயிற்சிகள் வழங்குதல் மற்றும் இளைஞர்களுக்கு டிஜிட்டல் பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுங்கைபாலாங் தொகுதியை ஒரு சிறந்த பொருளாதார மையமாக மாற்றுவதே தனது இலக்கு என ஐனா சொராயா பிரகடனப்படுத்தியுள்ளார். 40 முதல் 59 வயதிற்குட்பட்ட வர்த்தக மற்றும் பொது போக்குவரத்து வாகன ஓட்டுநர்கள் நாளை முதல் 30 ரிங்கிட் மானிய கட்டணத்தில் ஆரோக்கிய பரிசோதனை செய்து கொள்ளலாம் என மனிதவள அமைச்சு அறிவித்துள்ளது. வழக்கமாக 80 ரிங்கிட் முதல் 100 ரிங்கிட் வரை செலவாகும் இப்பரிசோதனைக்கான மீதி கட்டணத்தை அரசாங்கமும் சொக்சோவும் ஏற்கும். பேருந்து மற்றும் லாரி ஓட்டுநர்களுக்கான தொழிற்கல்வி ஓட்டுநர் உரிமம் கொண்டுள்ள சொக்சோவில் தீவிரமாக பங்களிக்கும் வர்த்தக ஓட்டுநர்கள் இதற்கு தகுதி உடையவர்கள் ஆவர். இப்பரிசோதனையில் கண், காது, தூக்க குறைபாடு, இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற பரிசோதனைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஓட்டுநர்களின் ஆரோக்கிய குறைபாடு பொது பாதுகாப்பிற்கு ஆபத்தானது என்பதால் ஆரம்ப கட்டத்திலேயே நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கவே இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என மனிதவள அமைச்சர் ஆர் ரமணன் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். நடைபெறவுள்ள ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் கூலாய் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புகிட் பர்மாய் தொகுதியில் பகத்தான் ஹரப்பான் சார்பில் போட்டியிடும் இளம் வேட்பாளர் முகமது ஷாஃப்வான் அனி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் ஒற்றுமை மற்றும் சேவை குறித்த முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். கடந்த தேர்தலில் சொற்ப வாக்குகளில் தோல்வியடைந்த போதிலும் கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினரும் தொடர்புத்துறை துணை அமைச்சருமான தியோனி சிங் அவர்களின் ஆதரவோடு கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இப்பகுதியில் உள்ள பதிவு செய்யப்பட்ட பொது இயக்கங்கள் மற்றும் ஆலயங்களுக்கு 3 லட்சம் ரிங்கிட் நிதி உதவியும் 4 தமிழ் பள்ளிகளுக்கு 5 லட்சம் நிதி உதவியும் வழங்கி தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறார். தமக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டால் புகிட் பர்மாய் தொகுதியில் உள்ள இந்திய சமூகத்தினருக்கு இன்னும் கூடுதலான உதவிகளை செய்ய முழு அர்ப்பணிப்புடன் இருப்பதாக முகமது ஷாஃப்வான் அனி உறுதி அளித்துள்ளார். எந்த கட்சியாக இருந்தாலும் அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கே தவிர இனங்களுக்கிடையேயான உறவுகளை பிளவுபடுத்தும் கருவி அல்ல என்று வலியுறுத்தியுள்ள முகமது ஷாஃப்வான் அனி நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்கும் புதியதொரு நம்பிக்கைக்கும் உத்தரவாதம் அளிக்கும் வகையில் வாக்காளர்கள் அனைவரும் திரளாக வந்து தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் கார்ப்பரேட் மாஃபியா முறைகேடுகள் குறித்து விசாரிக்க அரசு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க கோரி சமூக ஆர்வலர்கள் இன்று நாடாளுமன்றத்தை நோக்கி அமைதி பேரணி நடத்தினர். செக்ரட்டேரியட் #RCI Now அமைப்பின் கீழ் திரண்ட போராட்டக்காரர்கள் கோலாலம்பூர் தமான் துகு பகுதியிலிருந்து நாடாளுமன்ற நுழைவாயில் வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்று தங்களின் கோரிக்கை மனுவை சமர்ப்பித்தனர். இந்த அமைப்பிற்கு பர்சே உள்ளிட்ட பல முன்னணி அரசு சாரா இயக்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் ப்ளூம்பர்க் ஊடகத்தில் வெளியான செய்தி ஒன்றில் சில தொழிலதிபர்களும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் உயர் அதிகாரிகளும் இணைந்து நிறுவனங்களின் பங்குகளை மலிவான விலைக்கு வாங்குவதற்காக கூட்டுச்சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இக்குற்றச்சாட்டுகளை SPRM முன்னாள் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி முற்றிலும் மறுத்துள்ள போதிலும் இந்த விவகாரம் குறித்து வெளிப்படையான விசாரணை தேவை என வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை மனு சமர்ப்பிக்கப்பட்டது. ஸ்ரம்பான் தாமான் துவான்கு ஜஃபாரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தின் வருடாந்திர மகோற்சவ பெருவிழா தற்போது ஆன்மீக எழுச்சியுடன் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் உச்சகட்ட முக்கிய நிகழ்வாக வரும் ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தும் பிரம்மாண்ட பால்குட திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து கண்கொள்ளா காட்சியான சப்த ரத ஊர்வலமும் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளன. இதற்கு முன்னோடியாக நடைபெற்று வரும் சிறப்பு பூஜைகளில் நாளை ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை ஆலயத்தில் கோலாகல புஷ்பாஞ்சலி திருவிழா நடைபெறவுள்ளது. நாளைய தினம் காலையில் விசேஷ மற்றும் மகேஸ்வர பூஜைகளும்
மாலை வேளையில் மகா அபிஷேகம், கொடிமர அபிஷேகத்துடன் வண்ணமயமான மலர்களால் இறைவனை தொழுதேத்தும் புஷ்பாஞ்சலி வைபவமும் சிறப்பான முறையில் நடைபெறும். ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் அவர்களின் தூய ஆலோசனையின்படி நடைபெறும் இப்பெருவிழாவில் மலேசிய மெய்யன்பர்கள் அனைவரும் குடும்ப சகிதமாக திரளாக கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு ஆலய நிர்வாகத்தினர் பக்தி பெருக்குடன் அழைக்கின்றனர். சிலாங்கூர் காஜாங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் சூட்கேஸிற்குள் அடைக்கப்பட்டு இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பெண் தலையில் வெட்டப்பட்டதால் உயிர் இழந்துள்ளார் என்று போலீசார் இன்று தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை நிறைவடைந்த பிரேத பரிசோதனையின்படி அப்பெண்ணின் உடல் உறுப்புகள் சிதைக்கப்படாமல் முழுமையாகவே இருந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் கூறினார். மேலும் சடலம் கண்டெடுக்கப்பட்ட அந்த வீடு கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வெளிநாட்டு தம்பதி ஒருவருக்கு வாடகைக்கு விடப்பட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த வீட்டிலிருந்து வீசிய கடுமையான துர்நாற்றத்தை அடுத்து போலீசார் சோதனையிட்ட போது வரவேற்பறையில் இருந்த ஒரு சூட்கேஸிற்குள் அப்பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. உயிரிழந்த பெண்ணிடம் எவ்வித அடையாள ஆவணங்களும் இல்லாததால் அவரது அடையாளம் மற்றும் இனம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் அல்லது தங்களின் குடும்ப உறுப்பினர்கள் பணியாளர்களை காணவில்லை என தேடுபவர்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் 22ஆம் தேதி ஈப்போவில் உள்ள ஒரு இடைநிலை பள்ளி கட்டிடத்தின் 3வது மாடியிலிருந்து 13 வயது மாணவன் விழுந்த சம்பவத்தில் எவ்வித குற்றத்தன்மையும் இல்லை என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் அல்வி ஜைனால் அபிடின் தெரிவித்துள்ளார். போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் இச்சம்பவம் அம்மாணவனின் சொந்த கவனக்குறைவினால் மட்டுமே ஏற்பட்டு அவனுக்கு பலத்த காயங்களை விளைவித்துள்ளது என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவனின் நண்பர்கள் உட்பட 5 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. கட்டிடத்திலிருந்து விழுந்து பலத்த காயமடைந்த அம்மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது நினைவு திரும்பிய நிலையில் அவனது உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அல்வி ஜைனால் தெரிவித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தனது காதலியை தலையணையால் முகத்தில் அழுத்தி கொலை செய்த 23 வயது ஆடவருக்கு கிள்ளான் உயர் நீதிமன்றம் இன்று 32 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12 பெரும்படிகளும் விதித்தது. அமீருல் அமீன் அமீருடின் என்ற அந்த இளைஞருக்கு எதிராக சுமத்தப்பட்ட கொலை குற்றச்சாட்டை அரசு தரப்பு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்ததை அடுத்து நீதிபதி நூர்லிசா ஒஸ்மான் இந்த தீர்ப்பை வழங்கினார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி கிள்ளான் கம்புங் ஸ்ரீ பண்டன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இந்த கொடூர கொலை நிகழ்ந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தன்னை விட்டு பிரியக்கூடாது என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்ததால் ஏற்பட்ட தகராற்றில் நூருல் ஷஹீரா அப்துல்லா என்ற 24 வயது காதலியின் முகத்தை தலையணியால் அமுக்கி கொன்றதாக குற்றவாளி ஒப்புக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.